அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்தை கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. என்ன வேணா இருக்கட்டும்ங்க. வணக்கம். நேர்பட பேச நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். பாஜக வேட்பாளர் பட்டியல் வெளியாவதில் தாமதம் ஏற்படுகிறது. தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. யார் யார் எங்கே போட்டியிடப் போகிறார்கள்? மிக முக்கியமாக திரு அண்ணாமலை இந்த சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவாரா? போட்டியிட்டால் எந்த தொகுதியில் போட்டியிடுவார் என்ற எதிர்பார்ப்பு மேலோங்கி இருக்கிறது. இதெல்லாம் தான் இன்றைய நேர்பட பேசுவின் பேசுபொருள். பாஜகவில் என்ன நடக்கிறது என்ற தலைப்பில் பேச இருக்கிறோம். மூத்த பத்திரிகையாளர் திரு இதயா பங்கேற்றிருக்கிறார். மூத்த பத்திரிகையாளர் திரு மிகு லட்சுமி சுப்பிரமணியம் பங்கேற்றிருக்கிறாங்க. பத்திரிகையாளர் திரு ஷபீர் அகமது இணைந்திருக்கிறார். வழக்கறிஞர் திரு அக்னீஸ்வரன் பங்கேற்றிருக்கிறார். வணக்கம் விருந்தினர்கள் அனைவருக்கும். திரு இதயா, திரு அண்ணாமலை போட்டியிடுவாரா மாட்டாரா? இப்போ ஆக்சுவலாக அவரை கணிக்கிறத வச்சு அவர் ஏற்கனவே கொடுத்த பேட்டிகள் அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நம்ம வந்து ஒரு போட்டியிட அவர் விருப்பம் இல்லைன்ற மாதிரி தான் தெரிஞ்சிச்சு. பிரச்சாரத்துக்கு வேணால் போவேன், தலைமை சொன்னால் பிரச்சாரத்துக்கு போவேன், ஆனால் போட்டியிடுற மாதிரி என்ன இல்லை அப்படின்னு சொன்னார். ஆனால் எப்பயுமே வந்து ஒரு காரியகர்த்தாவாக இருக்கிறவர்களுக்கு மேலே தலைமை சொல்லும்போது நீங்கள் நின்று தான் ஆகணும் அப்படின்னு கம்பல் பண்ணால் அதை நிற்க வேண்டிய, அதை முறைச்சிக்கிட்டு போக முடியாது, நிற்க தான் வேணும். ஆனால் அப்போ நிற்கிறதுக்கான அப்போ ஒருவேளை அப்படி ப்ரெஷர் போட்டாங்கன்னா, நிற்கணும்னு ப்ரெஷர் போட்டாங்கன்னா, அப்போ அவர் கேட்குற தொகுதியவாத அட்லீஸ்ட் வாங்கி கொடுக்கணும். எனக்கு ஒரு கம்ஃபர்ட்டான தொகுதி கொடுங்க, இது கொடுங்க, அது கொடுங்கன்னு. நாங்கள் எந்த தொகுதி கொடுத்தாலும் நீங்கள் அங்கே தான் போய் நிற்கணும் அப்படின்னு சொன்னால் அது ஃபேர் கிடையாது. அப்போ அதை அவர் மறுக்கிறதுக்கான அவருக்கு இது இருக்குது. நீங்கள் எத்தனையோ பேர் போட்டி போடுறாங்க, சீட்டு கிடைக்கலன்னு அவதிப்படுறாங்க, அப்போ அவங்கள நிறுத்திக்கங்க அப்படின்றதுல இருக்கணும். ரெண்டாவது, இதில் நீங்கள் ஆரம்பத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா அதிமுக கூட்டணிக்கும் அவருக்கும் அவர் உடன்பாடு இல்லைன்றது உள்ளங்கை நெல்லிக்கனி, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஏன்னா அது என்னதான் போய் அவர் வந்து பல முறை வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களே முதலமைச்சர் ஆக்கணும் அப்படின்னு சொல்லி பேசினாலும் அது பேச வைக்கப்பட்டதாக தான் பார்க்கப்பட்டுச்சு. அவர் அப்படி பேச வைக்கப்பட்டார்னு தான் பார்க்கப்பட்டுச்சு. அதனால் அப்படி இருக்கும்போது இப்போ நீங்கள் எலெக்ஷனில் ஒருவேளை அவர் கண்டெஸ்ட் பண்ணி வெற்றி பெற்றால் கூட நாளைக்கு கிளைம் எப்படி ஏடிஎம்கே எப்படி போனால் எங்கள் ஓட்டை வாங்கி தான் நீங்கள் ஜெயிச்சிங்க அப்படின்னு அவரை வந்து விமர்சனம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது அண்ணாமலை விரும்பலை, அதை விரும்ப மாட்டாருன்னு தான் தோணுது. அது அப்போ அவர் வந்து போன தடவை நின்னதுக்கு காரணம் அவர் தனியாக இருந்தார். அப்போ அவர் கண்டெஸ்ட் பண்ணார். அதனால் அதை நான் சொல்கிறது பார்லிமெண்ட்டில். இப்போ வந்து இந்த முறை வந்து அவர் அந்த மாதிரி ரிஸ்க் எடுக்கிறதுக்கு இவங்களோட சேர்ந்து போய் எடுக்கிறதுக்கு விரும்பலை. அதில் வந்து அப்படிதான் இது என்னுடைய பார்வை தான். அவர் என்ன திடீர்னு திரு அண்ணாமலை போட்டியிடணும் அப்படின்னு பாஜக தரப்புலேருந்து அழுத்தம் கொடுக்க போது இல்லை, நீங்கள் சோசியல் மீடியாவை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னாவே அந்த ரியாக்ஷன்லாம் தெரியுது. அதில் உள்ள அங்கே வந்து அண்ணாமலை நிற்கலைன்னா நான் பிஜேபிக்கே ஓட்டு போட மாட்டேன் அப்படின்னு என்னுடைய முகநூலெல்லாம் நிறைய துக்குளத்தில் இருக்கனால நிறைய எனக்கு வந்து பாஜக சார்ந்தவர்கள் ஃபாலோ பண்ணுகிறார்கள். அப்போ நான் அந்த போய் என்னுடைய இதில் பார்த்தேன்னா நிறைய பேர் மேலிடத்துக்கு ஏதாவது உங்கள் மூலமாக செய்தி சொல்கிறாங்களோ? இல்லை, அவர்களுடைய இதில் தான் நம்ம அவர்களுடைய பேஜில் தான். எனக்கு வந்து செய்தி சொல்லலை, அவர்களுடைய பேஜில் தான். உங்களை ரெக்கமெண்ட் பண்ணுங்க அண்ணாமலையை நிற்க சொல்லி அப்படின்னு ஏதாவது அழுத்தம் கொடுக்கல? அப்படியே அழுத்தம் கொடுக்கல. பட் வந்து இப்போ நீங்கள் பின்னோட்டங்களில் நம்ம வந்து எங்களுடைய ஸ்டாஃபுகள் மற்ற அந்த மாதிரி நம்ம பாஜக தொடர்புடைய இதில் நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும்போது அந்த இதில் பார்க்கும்போது பேஜஸில் பார்க்கும்போது அவர்கள் இந்த மாதிரி கருத்துக்களை விரும்புகிறாங்க. அண்ணாமலை போட்டியிடணும். இல்லாட்டி நான் சில பேர் வந்து பாஜகவுக்கே நான் வாக்களிக்க மாட்டேன், இந்த ஓட்டு போட போகிறதில்ல, இந்த தடவை நோட்டாக வாக்களிப்பேன், அந்த மாதிரிலாம் சொல்கிறத நான் அதிகமாக பார்க்க முடியுது. ஸோ அப்போ அந்த மாதிரி ஒன்று இருக்கும்போது ஒரு வேளை அண்ணாமலை நிற்காமல் போனால் அது வந்து குறிப்பாக கொங்கு மண்டலத்தில் அதிமுக பாஜகவுக்கு அதுவே ஒரு பலவீனமாக அமையலாம் அப்படின்னு தலைமை நினைச்சிருக்கேன். என்ன டிமாண்ட் வைக்கிறார்? போட்டியிடணும் அப்படின்னு ஒருவேளை அவர் கன்வின்ஸ் ஆனார்னா பாஜக மேலிடம் சொல்லுதேன்னு இவர் தரப்பு டிமாண்ட் என்ன? தொகுதி எந்த தொகுதி வேணும்னு கேட்கிறாரு. இல்லை, எந்த தொகுதி வேணும்ன்றது நமக்கு தெரியாது. பட் கோயம்புத்தூர்ல தான் கண்டிப்பாக கேட்பார். அவர் ஏற்கனவே கேட்டது நம்ம சிங்கானூர் தொகுதி, இந்த மாதிரி சில தொகுதிகள் கோயம்புத்தூர்ல ஒன்று தானே இருக்கு, அது வானதிக்கு தானே. இல்லை, அதான் நீங்கள் அதை ரெண்டாக்க கூடாதுன்னு சொல்ல முடியாது. இப்போ நீங்கள் வந்து 27 இப்போ நீங்கள் மதுரையில் காங்கிரஸ்க்கு 2 தொகுதி கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதில் போய் ஒரு மாவட்டத்தில் 5 தொகுதி கொடுத்துருக்கீங்க. 6 தொகுதி இருக்க இடத்துல 5 தொகுதி பாஜக கொடுத்துருக்கீங்க. அப்படி இருக்கும்போது அதை மாற்றி கொடுக்கலாமே. அதனால் ஒன்று அது மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை நடப்பதனால தான் திரும்ப தாமதமாகுது அப்படின்லாம் வதந்திகள் இருக்குது. அதெல்லாம் நமக்கு உண்மையானு தெரியாது. ஆனால் நிச்சயமாக அவர் வந்து ஒருவேளை போட்டியிட சொல்லி அவருக்கு ப்ரெஷர் பண்ணி அவர் போட்டியிட ஒருவேளை சம்மதித்தால் நிச்சயமாக அவர் வந்து எனக்கு இந்த மாதிரி தொகுதி ஒன்று கொடுங்க அப்படின்னு அப்படி கொடுத்தீங்கன்னா நான் நிற்கிறேன், இல்லைன்னா என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி அவர் நழுவுவதற்கு அது ஒரு வாய்ப்பாயிருது. வேட்புமனு தாக்கல் பண்ணி வேட்பாளர் பட்டியல் அறிவிச்சு கலந்தாய்வெல்லாம் முடிச்சு திரு எடப்பாடி பழனிசாமி பிரச்சார களத்துக்கே போயிட்டாரே. இனிமே திரு அண்ணாமலைக்காக ஒரு தொகுதியை பல கட்சிகள்ல குறிப்பா அது அதிமுக ரொம்ப சகஜம் தான். ஏற்கனவே ஜெயலலிதா பேர்ல கடைசி நேரங்களில் எத்தனையோ பேரை அறிவிக்கப்பட்டு மாற்றப்பட்டிருக்கிறார்கள். அதனால அது ஒன்றும் பெரியதில்லை.
அது ஒருவேளை அதை வந்து உடன்பட்டா தானே. இப்ப இவர் உடன்படணும், அதுக்கப்புறம் பாஜக அந்த முயற்சியில இறங்கணும், அதுக்கு எடப்பாடி அவர்கள் உடன்படணும். எதுவுமே வந்து அவர் ஒருவேளை நிக்க விரும்பலைன்னா இது எல்லாமே அவருக்கு சாதகம் தானே அண்ணாமலைக்கு. என்ன இதெல்லாம் ஒவ்வொரு தடைக்கல்லுமே அவருக்கு சாதகம். நான் கேட்ட எதையுமே தரல, அதனால நான் போட்டியிடல அப்படின்றது அவர் அந்த போட்டியில இருந்து விலகி நிக்கிறதுன்றது அவருக்கு ஒரு சாதகமான அம்சம் தான். ஏன்னா அவர் மனப்பூர்வமா அவர், ஏன்னா நீங்க அங்க பொறுப்பு போட்டப்பயே அவர் வந்து என்ன பண்ணிட்டாரு, அந்த பொறுப்புக்கு வரல அவர், அதுக்கு சில காரணங்களை சொல்லி இது பண்ணிட்டாரு. அதனால வந்து அப்படி இருக்கும்போது திரும்ப இவர் இந்த தேர்தலை பொறுத்தளவில் இந்த தேர்தலை எப்படியாவது அவர் கடந்து போயிடலாம் அப்படின்றதான் அவருடைய எண்ணமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம அரசியல் பார்க்கலாம். போட்டியிட்டு கடந்து போறதா, போட்டியிடாமலே கடந்து போறதா அவருடைய சாய்ஸா இருக்கும்ன்றது என்னுடைய யூகமா இருக்கு. ஓகே, திருமிகு லட்சுமி, காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் பட்டியல் வெளியாகிறதுல கட்சிக்குள்ளேயே வெளிப்படையான அதிருப்திகள் இருந்துச்சு, அதனால தாமதம் அப்படின்னு நேற்று பேசணும். எம்பிக்களே விமர்சனம் பண்றாங்க. ஆனா இங்க அந்த மாதிரியான அதிருப்திகள் கட்சிக்குள்ள இருந்து பெருசா வெளியே வர்ற மாதிரி தெரியல பாஜக தரப்புல. ஆனாலும் வேட்புமனு தாக்கலுக்கு இன்னும் 2-3 நாட்கள் தான் இருக்குங்கிற நிலையில ஏன் இவ்வளவு தாமதம்? இந்த தாமதத்துக்கு ஒரு முக்கியமான காரணம் அண்ணாமலை அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்றது தான். கட்சிக்குள்ள அப்படி ஒரு குரல் இருக்கு. ஆனா அண்ணாமலைக்கு வாய்ப்பு கொடுத்தாலும் அவர் வெற்றி பெறக்கூடிய தொகுதியாக இருக்கணும் வாய்ப்பு கொடுக்கும்போது. ஏன்னா அண்ணாமலை ஆரம்பத்தில், ஏதாவது கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு முன்னால அதிமுகவிலிருந்து சீட் அலோகேஷன் வந்த உடனேயே இப்படி வந்து தொகுதிகளை பிரித்து வாங்கிட்டு வந்திருக்கீங்க அப்படின்ற விமர்சனத்தை கட்சி மீதே வைத்தார். அது வந்து அவர் வச்ச விமர்சனம் மிக சரியானதும் கூட. பாரதிய ஜனதா கட்சி எண்ணிக்கைகளை கூட கேட்டதே தவிர, எத்தனை எண்ணிக்கைகள் அதிக எண்ணிக்கையில் போட்டியிடணும்னு அவங்க கேட்டாங்களே தவிர, எந்தெந்த தொகுதிகள்ன்றதுல ரொம்ப உறுதியாக இல்லாமல் இருந்துருச்சா இப்ப இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி தலைமை அப்படின்ற கேள்வி சரிதான். அது அவர் காரணம் அப்படின்றத நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். ஏன்னா அவர் வந்து பிஜேபி ஹைகமாண்டோட சேர்ந்துதான் இந்த முடிவுகளை எடுத்திருப்பார். எடப்பாடி பழனிசாமியோடும் டிஸ்கஸ் பண்ணி தான் இந்த முடிவுகளை நயினார் நாகேந்திரன் எடுத்திருப்பார், இல்லாமல் இருக்காது. ஆனால் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் அவங்களுக்கு போன முறை ஜெயிச்ச அந்த 4 தொகுதிகள் கூட திரும்ப வேணும் அப்படின்னா வெற்றி வாய்ப்பு உள்ள தொகுதிகளாக வாங்கியிருக்கணும். அப்போ இதில் நீங்கள் வந்து இந்த எல்லா தொகுதிகள்லையுமே வெற்றி வாய்ப்புள்ள தொகுதிகள் அப்படின்னா ஓரிரு தொகுதிகளை தவிர வேறு எதுவுமே இருக்காது. 2 ரொம்ப சேஃப் சீட் அவங்க வாங்கினது என்னன்னா சாத்தூரும் கோவை வடக்கும். கோவை வடக்கு பாரதிய ஜனதா கட்சிக்குன்னு முடிவு செய்யறதுக்கு முன்னாலேயே, அதாவது சீட் அலோகேஷன் வர்றதுக்கு முன்னாலேயே கோவை வடக்குலையும் சாத்தூர்லையும் நயினார் நாகேந்திரனும் வானதி ஸ்ரீனிவாசனும் வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் சொல்ல போனால் பணிமனையெல்லாம் போட்டு அதற்கு பிறகு வந்து அங்கே லோக்கல்ல எலெக்ஷன் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்ப திரு எடப்பாடி பழனிசாமியோட அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தா மட்டும்தானே இவ்வளவு சீக்கிரம்? இல்ல, எடப்பாடி பழனிசாமியோட அண்டர்ஸ்டாண்டிங் இருந்ததோ இல்லையோ, வானதி ஸ்ரீனிவாசன் அவர்களால வேலுமணி அவர்களை கன்வின்ஸ் பண்ண முடிஞ்சது. ஏன்னா கோயம்புத்தூர்ல வேலுமணி அவர்கள் தான் யாருக்கு தொகுதிகளை எப்படி ஒதுக்க போறோம்ன்றது அவர் எடுக்கக்கூடிய முடிவுகள் அவர் தலைமைக்கு சொல்லும் போது தலைமை அது சரியாக இருந்தால் ஏற்றுக்கொள்ளும். அப்படிப்பட்ட சூழல் தான் அதிமுகவில் இருக்கிறது. அதே போலதான் சாத்தூர் வந்து நேரடியாக நயினார் நாகேந்திரன் எடப்பாடி பழனிசாமி கிட்டேயே கேட்டு பெற்றதாக தான் தகவல். அப்போ இவங்க கோயம்புத்தூர்ல மட்டும் இதையா கூட குறிப்பிட்டு சொன்னார், கோயம்புத்தூர்ல மட்டும் 2 சட்டமன்ற தொகுதிகள் ஒரு நாடாளுமன்றத்துக்கு முடியாது அப்படின்னா கன்னியாகுமரி இந்த பகுதிகளில் மட்டும் ஏன் வந்து 2 3 நாடாளுமன்ற தொகுதிகள் வந்து கொடுக்குறோம் அப்படின்ற கேள்வி இருக்கு. அப்போ கோயம்புத்தூர்ல சிங்காநல்லூர் ஏற்கனவே அவர் வந்து லோக்சபால போட்டியிடும் போதே சிங்காநல்லூர் அவருக்கு வெற்றி வாய்ப்புள்ள மாதிரியான தொகுதியாக தான் இருந்தது. சாரி. இப்போ அதனால அண்ணாமலை அங்க போட்டியிடுறது அவருக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்னா அது பிஜேபிக்கும் சாதகமாக இருக்கக்கூடிய ஒன்றாக தான் இருக்கும். அதனாலதான் அவர் அண்ணாமலை போட்டியிடணும் அப்படின்றதுனால தான் இந்த டெட்லாக்னு நினைக்கிறேன். ஓகே, திரு ஷபீர், அண்ணாமலை தேர்தலில் போட்டியிடுறதுங்கிறது பாஜக எடுக்கக்கூடிய முடிவு சார்ந்ததாக அமைய போதா இல்ல திரு எடப்பாடி பழனிசாமி எடுக்கக்கூடிய முடிவு சார்ந்ததாக அமைய போதா? பாஜக மேலிடம் ஒரு முடிவை எடுத்தாலும் அது வித்தவுட் இபிஎஸோட கன்சல்டேஷன் இல்லாம அதை பண்ண முடியாது. திரு எடப்பாடி கே பழனிசாமியுடைய ஒப்புதலோடு தான் இந்த முடிவையும் அவர்கள் எடுக்க முடியும். ஏன்னா கூட்டணி பேச்சுவார்த்தை முடிந்து விட்டது, தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை முடித்து விட்டது. உங்களுக்கு என்ன தொகுதிகளை நீங்க கேட்டீங்களோ அந்த தொகுதிகள் பேச்சுவார்த்தை நடந்துச்சு, அந்த தொகுதிகளை நாங்கள் கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து இந்த நபருக்காக இந்த தொகுதியை கொடுங்க, அந்த நபருக்காக அந்த தொகுதியை கொடுங்க அப்படின்னு நீங்க கேட்கறது சரியில்லை. ஏன்னா இபிஎஸ் கேண்டிடேட் அறிவிச்சிட்டாரு. எடப்பாடி பழனிசாமிக்காக அண்ணாமலையவே மாத்துது தேசிய தலைமை, அண்ணாமலைக்காக ஒரு சீட்டு கொடுக்க மாட்டாரா? இல்ல நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், ஏன் அவங்க மாத்துறாங்க அப்படின்னு.
நீங்க அண்ணாமலை வந்து ஒரு 5 முறை பாஜகவுடைய மாநில தலைவராக இருந்து அவர் வந்து ஒரு முக்கியமான ரோலை இங்கே ப்ளே பண்ணியிருக்காரு. ஒரு ரொம்ப சீனியர் லீடர் அவங்க கேட்குறாங்க அப்படின்னா இபிஎஸ் வந்து அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலையில் இருப்பார். அண்ணாமலை ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஸ்டேட் பிரசிடென்ட்டு. ரெண்டாவது வந்து அண்ணாமலைக்கு கொடுத்த அந்த முக்கியத்துவம், அந்த வெளிச்சம், அது எல்லாமே மற்ற யாருக்கும் வந்து அது கிடைக்கல. இந்த அட்வான்டேஜ் எப்பவுமே அண்ணாமலைக்கு மட்டும் ஏன் இது கிடைக்கணும் அப்படின்ற ஒரு பாஜகவுக்கு அதனால லாபமா நஷ்டமா? இல்ல, பாஜக லாபம் தானே. பாஜக இதை 2 விஷயமா பாக்குறாங்க. ஒண்ணு வந்து பாஜகவுக்குள்ள கடந்த முறை அண்ணாமலைக்காக சப்போர்ட் பண்ணவங்கலாம் இந்த முறை அண்ணாமலைக்காக சப்போர்ட் பண்ணல. அண்ணாமலையே தனக்காக போராடி கொண்டிருக்கிறார். நீங்க அண்ணாமலை நீங்க மற்ற எல்லா தலைவர்களும் வந்து ஏதோ ஒரு விஷயத்த சொன்னாங்கன்னா அங்கெல்லாம் பிரச்சனை வரதில்லை. இப்போ தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை ஒரு 5 தொகுதிகளுக்கு பொறுப்பாளர் அப்படின்னு போட்டால் அவங்க கவர்னராக இருந்தாங்க, முன்னாள் மாநில தலைவர், பல முக்கியமான பதவிகளில் அவங்க இருந்திருக்காங்க. பாஜகவில் நீண்ட காலமாக பணியாற்றி இருக்கிறார்கள். அவங்க கோவப்படுறது இல்லையே, ஒரு ப்ரெஸ் மீட்டை கூப்பிட்டு சொல்றது இல்லையே நான் ரிசைன் பண்றேன் அப்படின்னு, எனக்கு இந்த பதவி வேணாம் அப்படின்னு. அண்ணாமலை சம்பந்தமா வந்துச்சுன்னா எல்லாமே ஏன் பிரச்சனை ஆகுது, எல்லாமே ஏன் சர்ச்சை ஆகுது, ஒரு நபருக்கு மட்டுமே ஏன் இந்த அளவுக்கு வந்து எல்லா விஷயங்களையும் மாற்ற வேண்டும் அப்படின்ற ஒரு கேள்வி அப்படின்றது ரிசல்ட் ஓரியன்டா இருக்கணும். இத்தனை தொகுதிகளை என்கிட்ட பொறுப்பா ஒப்படைச்சிங்கன்னா அந்த தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பை கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமையாக நான் பார்க்கிறேன். அதற்கு சாதகமான சூழல் இல்லைன்னு ஏன் ஒருத்தர் சொல்லக்கூடாதா? இல்ல, 2024 உங்களுக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டுச்சு இல்லையா? 2024 அந்த வாய்ப்பு ஏன் வந்து சரியாக பயன்படுத்தல? 2024 நாடாளுமன்றத்தில் என்ன ரிசல்ட்? அண்ணாமலைக்கு கொடுக்கப்பட்ட அந்த மரியாதை, அண்ணாமலைக்கு கொடுக்கப்பட்ட அந்த வாய்ப்புகள், அண்ணாமலைக்கு ஏற்படுத்தி கொடுக்கப்பட்ட அந்த வசதிகள் எல்லாம் ஏன் அவரிடமிருந்து பறிபோச்சு? அவர் தானே 18% என்டிஏன்னு கொண்டு வர்றாரு, 11% கட்சியை வைக்கிறாரு. அதை வச்சுதானே திரு அமித்ஷா, திரு எடப்பாடி பழனிசாமிட்ட அழுத்தம் கொடுத்து பேச முடியுது கூட்டணி. அதிமுக இல்லாமலே உங்களுக்கு 2014 ஆண்டு 18-19% வந்துச்சு இல்ல என்டிஏ. நீங்க அண்ணாமலை என்ன மேஜிக் பண்ணாரு அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. இங்க வந்து அது வந்து ஒரு ஊடக பிம்பம் அண்ணாமலை சுத்தி கட்டமைக்கப்பட்டிருக்கு. அதுக்கு காரணம் அவருடைய அண்ணாமலைக்கு முன் பின் பாஜக இருக்கா இல்லையா? அண்ணாமலைக்கு முன் பாஜக இருந்தது, அண்ணாமலைக்கு பின் பாஜக இருக்கும். அதுதான் பாஜக. பாஜக வந்து ஒரு நபர் சார்ந்து இயங்கக்கூடிய ஒரு கட்சி இல்ல. அதை நீங்க புரிஞ்சுக்கங்க. நீங்க எல்லா ரூல்ஸையும் அண்ணாமலைக்காக மாத்தணும், எல்லா பதவிகளையும் அண்ணாமலைக்காக ஒதுக்கணும், எல்லா மூத்த தலைவர்களும் அண்ணாமலை இங்க வந்து மாநில தலைவராக இருக்கிறார், அவருக்கு இடைஞ்சலாக யாருமே இருக்கக்கூடாதுன்னு எல்லாரையும் கவர்னராகவும் வேறு மாநிலங்களுக்கும் மாற்றக்கூடிய ஒரு நடவடிக்கை பாஜக எடுத்ததின் விளைவுதான் இன்னைக்கு வந்து அண்ணாமலை இல்லைன்னா கட்சியே போயிடும், அண்ணாமலை இல்லைன்னா இந்த தேர்தலையே நம்ம போட்டியிட முடியாது, அண்ணாமலை இல்லைன்னா நமக்கு இந்த தேர்தலே இருக்காது அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பம் என்பது கட்டமைக்கப்பட்டிருக்கு. இல்ல, ஏன் தலைமை புதுச்சேரியில பிரச்சாரத்துக்கு 3 நாள் போனவரை உடனடியாக நீங்க மைய கூட்டத்தில் கலந்துக்கணும்னு சொல்லி ஹெலிகாப்டர்ல வர சொல்றாங்க? ஏன் அவ்வளவு நாள் ஒதுக்கி வச்சிருந்த திரு அண்ணாமலையை நீங்க எலெக்ஷன்ல போட்டியிடணும் அப்படின்னு அவருக்காக தமிழிசை கிட்டையும் ஆனந்தி கிட்டையும் ரெண்டு விஷயங்கள் இருக்கு அதுக்கு காரணம். ஒண்ணு வந்து நீங்க அண்ணாமலை அப்படின்ற ஒரு இமேஜ் அவர் கிரியேட் பண்ணி வச்சிருக்காரு இல்லையா, இந்த எலெக்ஷன்ல அண்ணாமலை போட்டியிட்டா அது உடஞ்சிரும், அவரால் ஜெயிக்க முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்துரும். அதுக்கப்புறம் அவருக்கு என்ன இருக்கு? அதனாலதான் அண்ணாமலை போட்டியிடுவதற்கு தயங்குகிறார். நீங்க இது வரைக்கும் அண்ணாமலை மாநில தலைவராக அவரை வந்து இது பண்ணிட்டாங்க. இல்ல, போட்டியிட தயங்குகிறாரா? தனக்கு சாதகமான தொகுதி கிடைக்கலனா போட்டியிட இல்ல, அவர் போட்டியிடவே தயங்குகிறார். நீங்க சாதகமான தொகுதி, இப்ப நாளைக்கு அண்ணாமலை மொடக்குறிச்சியில போய் போட்டியிடுங்க அப்படின்னா போட்டிட்டு தான் ஆகணும். அவர் என்ன சொல்றாரு? எனக்கு கொடுத்த பொறுப்பு நான் நிறைவேற்றிட்டேன், இனி ஒரு கடைக்கோடி தொண்டனாக இந்த கட்சியில நான் இயங்குவேன். அப்போ நாளைக்கு வந்து இவருக்கு வந்து வேற ஒரு தொகுதி கொடுக்குறாங்க, ராம்நாட்டில் போய் நில்லுங்க அப்படின்றாங்க. ராம்நாட்டில் போய் நின்று ஜெயிக்கட்டுமே, என்ன பிரச்சனை? அது என்ன சிங்காநல்லூர்ல மட்டும்தான் நான் நிற்பேன், கவுண்டம்பாளையத்துல மட்டும்தான் நான் நிற்பேன், சூலூர்ல தான் நான் நிற்பேன், நான் வந்து இந்த பகுதிகளில் தான் நிற்பேன், கோயம்புத்தூருக்குள்ள தான் நான் வந்து பண்ணுவேன் அப்படின்ற அரசியல் என்ன அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. இல்ல, இப்ப சாத்தூரை ஏன் திரு நயனா நாகேந்திரன் கேட்டு பெறாரு? அவர் கட்சியுடைய மாநில தலைவர் தானே, 27 தொகுதிகள் எங்க வேண்டுமானாலும் நிக்கலாம் தானே, ஜெயிக்க முடியும் தானே, நிக்கலாம். ஏன் அவர் வந்து திருநெல்வேலி அப்படி இல்லைன்னா சாத்தூர்னு தொகுதி அறிவிக்கிறதுக்கு முன்பாகவே அவர் வந்து சாத்தூர்ல வேலை ஆல்ரெடி சிட்டிங்? ஏன் வானதி மீண்டும் கோவை தெற்குல இருந்து கோவை வடக்குக்கு மாறுறாங்க? அவர் ஆல்ரெடி எம்எல்ஏவாக இருக்கக்கூடியவர். நீங்க அவங்க ஏன் வானதி வந்து மாறுறாங்க அப்படின்னா, கடந்த முறை கோயம்புத்தூர் சவுத், இந்த முறை அவங்க வந்து அந்த லோக்கல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. நீங்க அண்ணாமலை எனக்கு தெரிஞ்சு எந்த தொகுதியில அவர் வந்து கடுமையா ஒர்க் பண்ணியிருக்காரு?
கடந்த ஒரு வருஷத்துல மாநில தலைவராக வேலை செஞ்சிருக்காரு. மாநில தலைவராக அவர் வந்து ஒரு தலைவர் நிக்கிறாரு அப்படின்னா ஒரு தொகுதியை க்ரூம் பண்ணுவாங்க. இப்போ வானதி வந்து திடீரென்று போய் எனக்கு கோயம்புத்தூர் நார்த் கொடுங்கன்னு கேட்கல. கடந்த ஒரு வருஷமா 1.5 வருஷமா அவங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அதே மாதிரிதான் எல்லா தலைவர்களும் வந்து ஒரு தொகுதியை ஐடென்டிஃபை பண்ணி ஒன்று பண்ணுவாங்க. அண்ணாமலைக்கு இப்ப இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா, அவருக்கு பாஜக மேலிடம் வந்து பெரிய அளவுக்கு வாய்ப்புகளை கொடுத்தது. தற்போது அந்த வாய்ப்புகளை கொடுப்பதற்கு பாஜக மேலிடம் தயாராக இல்லை. ஏன்னா பல விஷயங்கள்ல வந்து அவங்க போட்ட கணக்குகள் எல்லாம் தமிழகத்துல ஃபெயில் ஆகி போயிருக்கிறது. பயம் இருக்கு திரு அண்ணாமலைக்கு, தோல்வி பயம். அதனால ஏதாவது ஒரு காரணம் சொல்லி போட்டியிலிருந்து தவிர்க்க நினைக்கிறார், இல்ல இந்த தேர்தலை கடந்து போக நினைக்கிறார், அப்படி பார்க்கணுமா? அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் அவர் இருக்கும்போது பிஜேபிக்கு ஒரு வெளிச்சம் கிடைச்சது. அது வந்து ஊடக வெளிச்சமா இல்ல மக்கள் மத்தியிலிருந்து வந்த வெளிச்சமாங்கிறது அடுத்தது. ஆனா பிஜேபிக்கு இங்க ஒரு வெளிச்சம் கிடைச்சது. அண்ணாமலை இருக்கும்போது எல்லா இடங்களிலும் பேசுபொருளாகவாவது இருந்தது. இன்றைக்கு அந்த நிலைமை இல்லை. பிஜேபி வந்து அவங்க வாங்கின தொகுதிகளும் சரி, அவங்க போட்டியிட போறதும் சரி, இது வந்து அவங்களுக்கு பெரிய அளவில் சாதகமாக அமையுமா அப்படின்றது ஒரு கேள்வி. அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் அவருக்கு இந்த தேர்தலில் வெற்றி பெறக்கூடிய ஒரு தொகுதியில் தான் அவர் போட்டியிடணும்னு நினைக்கிறார். மொடக்குறிச்சியில் அவரை கண்டெஸ்ட் பண்ண சொல்கிறாங்க, ஆனால் அவர் முடியாதுன்றாரு. வெற்றி பெறக்கூடிய தொகுதியில் தான் போட்டியிடணும்னு நினைக்கிறதுக்கான காரணம், வெற்றி பெற்றா மட்டும்தான் நமக்கான வேல்யூ இருக்கும்ன்றது. மாநில தலைவரா இருந்தவர் இருங்க அப்ப எங்க வேணாலும் நிக்கலாம் தானே? இல்ல, கோயம்புத்தூர் எங்க வேணாலும் நிக்க முடியாது அவரால். நீங்க மொடக்குறிச்சியில போய் அவரை நீ கண்டெஸ்ட் பண்ணா மொடக்குறிச்சியில அவருக்கான ஃபாலோயிங் இருக்கா? ஏன்னா லாஸ்ட் எலெக்ஷன் வந்து அண்ணாமலை செய்தது என்னன்னா, எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக தான் அவர் பிரச்சாரம் பண்ணார். அவர் பேசினது எல்லாமே அதிமுகவுக்கு எதிராக. டிடிவி தினகரனையும் ஓபிஎஸ்ஸையும் ஆதரித்து பேசியிருந்தார். இன்னைக்கு டிடிவி தினகரன் மட்டும்தான் அந்த அணியில இருக்கிறார். இப்போ நீங்கள் அண்ணாமலை கடந்த தேர்தலில் செய்த அரசியல் வேற. இப்போ வந்து திரும்ப என்ன பண்ணணும், அண்ணாமலை எம்எல்ஏவா இருக்கணும் அப்படின்னா, ஒருவேளை அதிமுக கூட்டணி வெற்றி பெறுது அப்படின்னா ஏடிஎம்கேக்கு கீழே தான் இருக்க முடியும். எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர், அந்த அசம்பிளியில் அவர் ஒரு எம்எல்ஏவா இருக்கலாம், அவ்வளவுதான். அப்போது அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் மொடக்குறிச்சியில் நின்று திரும்பவும் தோத்து போயிட்டா கட்சி தன்னை எந்த இடத்துலையும் வச்சிருக்காது. புரியுதா? ஏடிஎம்கே இந்த தேர்தலில் அவர் வெற்றி பெற்றாத மட்டும்தான் அவருக்கு அரசியல். ஆனா அவர் என்ன இதுக்கு வந்துடுறேன். அவர் என்ன நினைக்கிறாருன்னா, சிங்காநல்லூர்ல போன முறை நாடாளுமன்ற தேர்தலில் அவர் வாங்கின ஓட்டுலயே சிங்காநல்லூர் செக்மெண்ட்ல மட்டும்தான் அவருக்கு அதிக எண்ணிக்கையில வாக்குகள் இருந்தது. அப்ப அந்த நம்பர்ஸை வச்சு பேஸ் பண்ணி நமக்கு இங்க ஒரு ஃபாலோயிங் இருக்கு, நமக்கு இங்க வந்து வெற்றி வாய்ப்புகள் அதிகம், இங்க நின்னா நம்ம வெற்றி பெற முடியும்ன்றது அண்ணாமலையினுடைய கணக்கு. சிங்காநல்லூர்ல நின்று வெற்றி பெற்றுட்டா மதிப்பு இருக்கும், எம்எல்ஏவாக இருக்கலாம். கட்சி வந்து ஏதாவது ஒரு விதத்துல தனக்கு கட்சியில வந்து தனக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்கும். ஒருவேளை இந்த எலெக்ஷன் அவர் தோத்து போயிட்டார்னா 3 முறை தொடர்ந்து 3 தேர்தல்களில் தோல்வியுற்றவராக பார்க்கப்படுவார். அதிமுகவுடைய சப்போர்ட் அவருக்கு வேணும். அப்ப மட்டும் ஜெயிச்சிருவோம். அங்க ஏடிஎம்கே எங்க நின்னாலும் அவருக்கு ஏடிஎம்கேவோட சப்போர்ட் அவருக்கு ஏடிஎம்கேவோட சப்போர்ட் இருக்காது. பெரிய அளவுல இருக்காது. எந்த தொகுதியிலையுமே இருக்காது. அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து பிப்ரவரி ஆரம்பத்திலே அவர் சொன்னது என்னன்னா, நான் வந்து எங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, அதனால நான் விலகி இருக்க போறேன். அவருக்கு கொடுத்த பொறுப்பெல்லாம் எங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு காரைக்குடி, ஒன்னு வந்து கோயம்புத்தூர் சிங்காநல்லூர், ஒன்னு சங்கரன் கோயில், ஒன்னு விருகம்பாக்கம், இன்னொன்னு வந்து மதுரை. 5 தொகுதியும் இவர் வந்து 5 பக்கமும் டிராவல் பண்ணிட்டு 5 பக்கமும் வேலை பார்க்க வேண்டான்றதுக்காக தான் இவர் அன்னைக்கு ஒதுங்கினாரு. அன்னைக்கே வேலை பார்த்து அதுல சிங்காநல்லூரும் அடக்கம். அன்னைக்கே அவர் ஒர்க்க ஆரம்பிச்சிருந்தாருன்னா ஒருவேளை இன்னைக்கு அவரால் அவர் கேட்ட தொகுதியை கேட்டு வாங்கி இருக்க முடியும். இன்னைக்கு மொடக்குறிச்சி வேண்டாம், ஒண்ணு கோயம்புத்தூர் நார்த் கொடுங்க, இல்ல சிங்காநல்லூர் கொடுங்கன்றதுதான் அண்ணாமலை தரப்பு கேட்கக்கூடியது. இன்னைக்கு இப்ப தோத்து போயிட்டாருன்னா 3 தேர்தலில் தோல்வியுற்ற பிறகு பெரிய அளவுல அவருக்கு எந்த வெளிச்சமும் கிடைக்காமல் போயிடும். அண்ணாமலையினுடைய அரசியலுக்கு ஒரு பாஸ் வந்துரும், பெரிய ஒரு பாஸ் வந்துரும். ஆனா இப்ப அவர் என்ன நினைக்கிறாருன்னா, இந்த எலெக்ஷனை வந்து நம்ம ஒண்ணு கண்டெஸ்ட் பண்ணாம கடந்து போயிட்டோம் அப்படின்னா அடுத்தது நான் வந்து நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் சொன்னேன், இப்ப இருக்கக்கூடிய தலைமை ஒத்துக்கல, அந்த ஸ்ட்ராட்டஜி எல்லாம் நீங்க ஒத்துக்காதனாலதான் இவ்வளவு பெரிய தோல்வி, அதிமுக பாஜக கூட்டணி தோல்வி விட்டுறது, மீண்டும் தலைவராக அண்ணாமலை இருந்தால் மட்டுமே பாஜகவுக்கு இங்க தமிழ்நாட்டில் வழி கிடைக்கும்ன்ற மாதிரி ஒரு இடத்துக்கு கொண்டு போய் வைக்கணும்ன்றதுதான் இதுல இருக்கக்கூடிய வியூகம். இப்போ அவர் வந்து இந்த எலெக்ஷனை கடந்து போயிட்டாருன்னா 29 வரைக்கும் அவருக்கு டைம் இருக்கு. வேற ஏதாச்சும் ஒன்னு ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணலாம். அவருக்கு இழந்திருக்கக்கூடிய அந்த செல்வாக்கை கட்சிக்குள்ளேயே மீண்டும் வந்து கொண்டு வருவதற்கு ஒரு முயற்சி பண்ணலாம். ரெண்டாவது, அதிமுகவோட ஒரு இணக்கமான ஒரு சூழலையும் ஏற்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு வானதி ஸ்ரீனிவாசன் அவர்களுக்கு திரு
திரு எஸ்பி வேலுமணி ஆதரவு கொடுப்பதற்கும் அங்க வந்து அந்த களத்தை வந்து சமாளிப்பதற்கும் கூட நிக்கிறாரு அப்படின்னா அண்ணாமலைக்கு ஏன் அந்த மாதிரி ஒரு அதிமுக தலைவர் கூட நிக்கல? கூட்டணி கட்சி தானே. நீங்க அதிமுகவை வந்து ஒரு கட்சியாகவே நீங்க வந்து பெரிய அளவில் அவங்களுக்கு கொடுக்குற அங்கீகாரம் கொடுக்கல. நீங்க வந்து அதிமுகவை நான் தான் கண்ட்ரோல் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி, அதிமுகவை விட நான் பெரிய தலைவர் அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பத்தை நீங்க உருவாக்க முயற்சி பண்ணீங்க. அது எல்லாம் அதிமுக தொண்டர்கள் மத்தியில் ஒரு கடுமையான எதிர்வினை ஏற்படுத்தி இருக்கிறது. நீங்க அண்ணாமலை 27 இல்லை, நீங்க 234 தொகுதியில் எந்த தொகுதியில் போய் நின்னாலும் அண்ணாமலைக்கு அதிமுக தொண்டர்கள் பணியாற்றுவதற்கு விரும்புவார்களா விரும்ப மாட்டார்களா? முதல்ல அன்னைக்கு லீவ் போட்டு வேற ஏதாவது ஊருக்கு போயிட்டு பக்கத்து தொகுதிக்கு போய் வேணா வேலை பார்ப்பாங்களே தவிர அங்க வேலை பார்க்க மாட்டாங்க. இதுதான் வந்து கள யதார்த்தம். இல்ல, மயிலாப்பூர்ல தமிழிசை நிக்க போறாங்களா இல்லையான்னு தெரிந்து கொள்வதற்கு முன்பே, கட்சி தலைமை அறிவிப்பதற்கு முன்பே வேன்ல ஏத்தி பிரச்சாரம் பண்றாருல திரு எடப்பாடி பழனிசாமி. அதான் வில்லிங்கா பண்ணுவாங்க. நீங்க அந்த அளவுக்கு ஒரு இணக்கமான ஒரு சூழல் ஏற்படுத்தினீங்கன்னா அதை பண்ணுவாங்க. அதுதான் வந்து இந்த அரசியல்ல ரொம்ப முக்கியமா அண்ணாமலை வந்து புரிந்து கொள்ள தவறிய விஷயமாக நான் பார்க்கிறேன். இல்ல, இன்னொரு சின்ன ஒரு பாயிண்ட் தான். நீங்க அண்ணாமலைக்கு இன்னைக்கு வந்து வேற எந்த லீடர்ஸும் சப்போர்ட் இல்ல. சரி, அதிமுக அப்படி இல்லை, பாஜகவிலையும் யாரு அவருக்கு ஆதரவாக பேசுகிறார்கள்? அண்ணாமலையை நிப்பாட்டலன்னா நாங்க வந்து இந்த தேர்தலை புறக்கணிப்போம் அப்படின்னு ஏதாவது ஒரு பெரிய தலைவர் வந்து பேசியிருக்காரா? இல்ல கமலாலயம் வாசல்ல போராட்டம் ஏதாவது நடந்திருக்கிறதா? ஒன்னும் நடக்கல. அப்ப உங்களுக்கு கட்சிக்குள்ளேயே வந்து ஒரு மாற்று கருத்து அப்படின்றது இருக்கு, தலைமைக்குள்ளேயே வந்து ஒரு அதிருப்தி இருக்கு. ரெண்டாவது, உங்களுக்கு அண்ணாமலை வந்து சிங்காநல்லூர் எதிர்பார்க்கிறாரு, கவுண்டம்பாளையம் எதிர்பார்க்கிறாரு, கோயம்புத்தூர்ல 2 தொகுதிகளை வாங்கணும்னா சரியா இருக்கும் அப்படின்ற எண்ணம் பாஜக தலைமைக்கு இருந்திருக்க வேண்டும். பாஜக தலைமைக்கு ஏன் இல்ல? சரி, அதிமுக தலைமைக்கு அது இருந்திருக்க வேண்டும்ல. ஒரு ஸ்ட்ராங் கேண்டிடேட் வானதியை தவிர வேற யாருமே கோயம்புத்தூர்ல இல்லையா? அண்ணாமலை இருக்காரு, அவரை இன்னொரு தொகுதியில் நிக்க வைக்கலாம். அண்ணாமலைக்கு கொடுப்பதற்கு அதிமுக தலைமைக்கு விருப்பம் இல்ல, அதிமுகவுக்கும் விருப்பம் இல்ல, கேட்டு பெறுவதற்கு பாஜகவுக்கும் விருப்பம் இல்ல. இது ஒரு ஃபிக்ஸ்டு மேட்ச். ஓகே, அதனாலதான் இன்னைக்கு வந்து இவ்வளவு பிரச்சனையா இருக்குன்னு நினைக்கிறேன். திரு அக்னீஸ்வரன், திரு அண்ணாமலை தேர்தலில் போட்டியிடலைன்னா நாங்க வாக்களிக்கவே மாட்டோம் அப்படின்னு சில பாஜக தரப்புல இருந்து, ஆதரவாளர்கள் தரப்புல இருந்து அதிருப்தியை வெளிப்படுத்துகிறார்கள் அப்படின்னு திரு இதயா சொன்னார். பாஜகவுடனான கூட்டணிங்கிறது அண்ணாமலை போட்டியிடுறாரா இல்லையாங்கிறதா பலமா பலவீனமா இந்த கூட்டணிக்கு அப்படிங்கிறத வந்து தீர்மானிக்க போதா? நான் வந்து தமிழ்நாட்டில் முன்னாள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவராக இருந்த மரியாதைக்குரிய அண்ணாமலை அவர்கள் கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி, பாஜக எப்ப அவங்களுடைய வேட்பாளர் இதை வெளியிடும் அப்படின்றத நம்மளுடைய இல்ல 2வது லைன்ல இருக்க, எப்ப வெளியிடும் அது முதல் லைன் இல்ல, அந்த முதல் லைன் சொன்னா தானே அடுத்த லைனுக்கு வரணும். சரி சரி, அதனால அண்ணாமலையை தவிர்க்க நினைக்கல, நீங்க பேசாம தவிர்க்க. நான் அடுத்து சொல்றேன்னு சொன்னேன்ல சார், அது எப்படி சார் தவிர்க்க முடியும்? அண்ணாமலையை தவிர்க்க முடியுமா? திருவண்ணாமலையை தவிர்க்க முடியுமா? சொல்றேன், அடுத்து வர்றேன். அதிமுக அண்ணாமலை இல்லாமல் பாத்தீங்களா, 45 நிமிஷம் காத்திருந்த என்னால் ஒரு 4 நொடிகள் காத்திருக்க முடியல. நம்ம லட்சுமி தான் சார் ஆரம்பிச்சு இருக்கட்டும். இப்ப என்ன நேரம்? சரி, இப்ப என்னன்னா 1/2 மணி நேரம். அக்னி இருந்தா நெருப்பு மாதிரி இருக்காது, என்டர்டெய்னிங்கா இருக்கும். சரி, ரைட், ஓகே. மக்களுக்கும் அது என்டர்டெய்னிங்கா இருக்கணும். சரி, அண்ணாமலை மறந்துடாதீங்க. நான் மறக்க மாட்டேன். சரி, நான் என்னன்னா, பாஜக எப்போது தேர்தல் அவங்க தான் வெளியிடுவாங்க அப்படின்னா, காங்கிரஸ் எப்ப வெளியிடுறாங்களோ அடுத்த நொடி பாஜக வெளியிடும். இல்ல, அண்ணாமலை விஷயத்துல ஒரு முடிவு வந்தா வெளியிட்டுருவாங்கன்றாங்களே. நான் இப்படி சொல்லவா? உண்மையிலே தமிழ்நாட்டில் ஒரு கலைஞர் அவர்களிடமும் ஜெயலலிதா அம்மா அவங்களிடமும் ஒரு முறையான பயிற்சி பெற்ற தமிழ்நாட்டினுடைய ஒரு தலைவராகத்தான் திரு திருமாவளவன் அவர்களை நான் பார்க்கிறேன். எப்படின்னா, 3 சட்டமன்ற உறுப்பினர்கள் அவங்கள சட்டமன்ற உறுப்பினரா ஆக்கல, அறிவிக்கல. ஏன் காத்திருந்தாரு? திமுக வெளியிடட்டும் அப்புறம் வெளியிடுவோம் அப்படின்னாருல, அது சாதுரியத்தனம். அதனால அதே மாதிரி தான் இங்க எப்ப காங்கிரஸ் வெளியிடுதோ, என்ன காங்கிரஸ் தானே பழமையான கட்சி, அதுக்கு பிறகு பாஜக வெளியிடும் அப்படின்றது ஒண்ணு லாஜிக்கலான விஷயம்னு வச்சுப்போம் நீங்க சொல்றத. இல்ல, பாஜக உண்மைதான். சரி, பாஜகவுடைய தேசிய தலைமை அறிவிக்காமலேயே எப்படி திரு மிகு தமிழிசையை வந்து வேன்ல ஏத்தி மயிலாப்பூர் தொகுதியில திரு எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் பண்றார்? அதுல என்ன லாஜிக் இருக்கு? தமிழிசைக்கும் மயிலாப்பூருக்கும் என்ன சம்பந்தம்? கட்சி அறிவிச்சிருச்சா இவங்க தான் வேட்பாளர்? ஏன் செய்யறாரு அவர்? அதுல ஒரு அரசியல் அறிவு இருக்கு. அவங்களே சொல்லியிருக்கிறாங்களே. என்ன சொல்லியிருக்கு? நான் தென்சென்னையில நின்றேன்,
ரைட்டா? என்னுடைய தொகுதிக்கு கீழே தான் இது வருது. ஆகையினால் இங்கிருந்து ஆரம்பிப்பதனால கூட்டணி கட்சி என்கிற ஒரு தர்மத்தின் அடிப்படையில் அவங்க நின்றுக்கிறாங்க. சகோதரி பொருங்க சகோதரி பொருங்க, நான் எல்லாத்துக்கும் பதில் சொல்லுவேன். இல்ல சார், இப்ப அடுத்த கேள்வி என்னன்னா, ஒருவேளை இந்த பஞ்சாயத்துல தமிழிசையை தூக்கி ராதாபுரத்துல போட்டியிடுங்கன்னு சொல்லிட்டு அண்ணாமலைக்கு மயிலாப்பூர் தொகுதியை கொடுத்துட்டாங்க, திருப்பி திரு அண்ணாமலையை வேன்ல ஏத்தி கார்த்திகேயன் சாரே ஒரு வழிகாட்டுறீங்களா? இல்ல சார், அப்படிலாம் செய்திகள் வருது இல்ல. எல்லா செய்திகளும் சொல்ல முடியும். நான் என்ன கேட்கிறேன், எல்லா செய்திகளும் அது உண்மையா பொய்யா என்பதை கண்டுபிடிக்கிறதுக்கே ஒரு ஆப் தேவை. எப்பா இது உண்மையாப்பா அப்படின்னு ஃபேக்ட் செக்ன்றாங்கல்ல, அது அரசாங்கத்திட்ட ஒருத்தங்க நியமிச்சிருக்கிறாங்க, தனி மனிதருக்கு இருக்கணும். இப்ப நீங்க ஆவலுடன் எதிர்பார்த்த அந்த கேள்விக்கு வர்ற திரு அண்ணாமலை அவர்கள் அறிவிப்பார்களா, எங்க நிக்க போறாரு அப்படின்னு நீங்க கேக்குறீங்களா? ஏன் சார், இந்தியாவில் 21 மாநிலத்தில் ஆட்சி செய்யக்கூடிய பாஜக அவங்களுக்கு தெரியாதா எங்க நிறுத்தணும் அப்படின்னு தெரியாதா? 2, மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் அவர்கள் இங்க வந்தபோது பத்திரிகையாளரை சந்திச்ச போது நம்ம சபீர் சார் மாதிரி ஒருத்தர் கேள்வி கேட்டார், ஐயா திரு அண்ணாமலை அவர்களுக்கு நீங்க சீட்டு எங்க ஒதுக்க போறீங்கன்னு கேட்டார். அப்ப அவர் என்ன சொன்னாரு, எவ்ரிபடி வில் கண்டெஸ்ட் சொல்லிட்டு போனாரா? அதனால இவைகள் எல்லாமே அதனுடைய சாரம்சம் தான். அது சமரசங்களுக்கு பிறகு தானே அண்ணாமலை வைக்கக்கூடிய டிமாண்டை இன்னொரு விஷயம் அக்னேஸ்வரன், 234 தொகுதிகள்ல எந்த தொகுதியில நின்னாலும் அதிமுக தொண்டர்கள் தனக்கு வாக்களிக்க மாட்டார்கள் அப்படின்ற தயக்கம் திரு அண்ணாமலைக்கு இருக்கா? சார், நீங்க மீண்டும் மீண்டும் ஒரு என்ன சொல்றது, ஒரு கருத்தியலை அதிமுக மீதே சுமத்துறீங்களே. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் முடிஞ்சதுக்கு பிறகு என்ன பொறுப்பு தேசிய அளவில் பாரதிய ஜனதா திரு அண்ணாமலை அவர்களுக்கு கொடுத்துச்சு? அப்ப சொந்த கட்சியே அந்த அளவுக்கு நிலைப்பாட்ட ஒரு முடிவை, ஒரு அரசியலினுடைய நீரோட்டத்தை முடிவு செய்யக்கூடிய இடத்தில் அதிமுகவா இருக்கு. அதுக்கும் அதிமுகவுக்கு இணக்கமா போகணும் தானே திரு நயினா நாகேந்திரன் மாநில தலைவராக நியமனம் செய்யப்படும். அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. இவங்களா விடுகிற அந்த கட்டுக்கதை. அவங்களுக்கு தேவை இந்த அதிமுக என்பது நம் கூட்டணி வைக்க வேண்டும் என்பதனால தான் வந்திருக்கிறாங்க. இதுல நீங்க அவரை பதவியை மாத்தினது 3 வருஷத்துக்கு ஒரு தடவை மாத்துவாங்கல்ல பாஜகவில், அது கூட அதிமுகவை கேட்டா மாத்துவாங்க. சரி, நீங்க 39 அந்த உயர்மட்ட குழுவுல பொறுப்பு கொடுத்திருக்கீங்கல்ல, அதற்கு பிறகு ஏதாவது நீங்க பதவி கொடுத்திருக்கலாம்ல. இல்ல, அண்ணாமலை மீது விமர்சனம் வச்சு தலைமை கழகத்துல தீர்மானம் போட்டு கூட்டணியை முறித்து கொண்டது இல்லையா? நான் ஒன்றை சொல்லுகிறேன், அரசியலில் அடிப்படையில் இருந்து கிளைக்கழகம், வட்டக்கழகம், மாவட்ட கழகம், அப்புறம் அப்படியே மேல ஒன்றியம், மேல மாநில நிர்வாகி, அப்படிலாம் வர்றாங்கல்ல, அவர்கள் வார்த்தையில் நிதானமும் செயலில் ஒரு நுண்ணறிவை பயன்படுத்தி வருவாங்கல்ல. ஆனால் இவர்கள் அதை மாதிரி செய்தார்களா அப்படின்றது வேற. ஆனால் இருவரு இயக்கங்கள், அதிமுக மட்டும்தான் பேசினாரா? திமுகவையும் பேசினாங்க, அதிமுகவையும் பேசினாங்க. இப்ப கூட்டணியில் இருக்கிறது அதிமுக இருக்கட்டும், ஆனா ஃபைல்ஸ் வெளியிட்டது திமுக. இல்ல, இப்ப ஜெயிக்கணும்னா ஏடிஎம்கே சப்போர்ட் வேணும்ல அவருக்கு. சார், தேவை, நான் அது இல்லைன்னு சொல்லல. ஆனால் இதை கேட்க வேண்டியது திரு அமித்ஷா அவர்களிடமும் மாண்புமிகு இந்திய நாட்டினுடைய பிரதமர் அவர்கிட்ட தான் நீங்க தான் கேட்கணும். ஏன் நீங்க கொடுக்கல அப்படின்னு நீங்க அங்கதான் நீங்க கேட்கணும். அதையும் தாண்டி அவரு விருப்பப்படுற தொகுதி கோவைக்குள்ள இருக்கு. நீங்க ஒரு சில நாடாளுமன்ற தொகுதியில 4 சட்டமன்ற தொகுதிகள், 5 சட்டமன்ற தொகுதிகள் கூட கொடுக்குறீங்க. ஆனா கோவைன்னு வரும்போது மட்டும் அது ஒரே ஒரு தொகுதி. அந்த தொகுதிக்கு திருமிகு வானதி திரு அண்ணாமலை இடையே போட்டி இருக்கக்கூடிய ஒரு சூழல் நிலவுதுன்னா, திட்டமிட்டே திரு அண்ணாமலையை அதிமுகவும் தவிர்க்க நினைக்குதா? 2 தரப்பு, பாஜக தலைமை தவிர்க்க நினைக்குது ஒண்ணு, அதிமுக தலைமையும் அதிமுகவும் தவிர்க்க நினைக்குதா திரு அண்ணாமலை போட்டியிட வேண்டான்னு? தமிழ்நாட்டில் மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் இந்த 4 அதிகார மையம் சொன்னார்ல, அதுல ஒரு அதிகார மையம் இன்னைக்கு வெளிப்படையாவே வந்துட்டாங்க. அது மாதிரி திரு சபரீசன் அவர்கள் இன்னைக்கு தான் பேட்டி கொடுத்திருக்கிறாங்க. அவங்க பேசினது எல்லாமே ஆங்கிலத்தில் தான் பேசினாங்க, அது இருக்கட்டும். ஆனால் இதே மாதிரி அதிகார மையம் பாஜகவில் இருக்குமில்ல. வானதி சீனிவாசன் அவங்க வழக்கறிஞராக இருந்து, அது ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருந்து, எல்லா மேலிட பொறுப்புகள்லையும் அவங்க இருக்கிறாங்கல்ல.
அவங்கள வந்து திரு அண்ணாமலை அவர்களுக்காக வேண்டாம் திரு அண்ணாமலை அவர்களை முன்னாடி இது பண்ணிடுவோம், நீங்க வேற ஏதாவது தொகுதி போங்கன்னு சொல்லி பாஜக முடிவு செய்யுமா? செய்யணும்ல, செய்யுதா? அப்படிலாம் செஞ்சிடக்கூடாதுன்றீங்க. அப்படிதானே நீங்க கேள்வி கேட்கறீங்க? இல்ல, உங்க பதில் அப்படிதானே இருக்கு. இது அதுதான் சொல்றேன். திரு அண்ணாமலை அவர்களுடைய அரசியல் எதிர்காலம், அவர் எந்த தொகுதியில் நிற்க சார், திரு அண்ணாமலை அவர்கள் தமிழ்நாட்டில் ஒரு பெயரை பெற்றிருக்கிறார், கட்சியை வளர்த்திருக்கிறார் என்றே வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் எத்தனை அரசியல் கட்சிகளுக்கு, அரசியல் தலைவர்களுடைய இதயத்தில் காயத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். திரு இதயா, பாஜக தலைமை ஆரம்ப கட்டத்தில் திரு அண்ணாமலை போட்டியிடுறது குறித்து முடிவெடுக்காத நிலையில அதிமுக கிட்டையும் அந்த விருப்பம் இல்லையா? திரு அண்ணாமலை வேண்டாம். நீங்க வந்து முதல்ல இதுல அதிமுக நண்பர் அக்னீஸ்வரன் சொன்ன மாதிரி இதுல அதிமுக ரோல்ன்றது இல்ல. முதல்ல அவங்க என்ன சீட்டுன்னு வாங்கிட்டா அதுக்கப்புறம் அதுல யாரை வேட்பாளர் போடாங்கன்றது பாஜகவோட முடிவு. முதல்லயே ஒரு அண்ணாமலை அங்க நிறுத்தணும் அப்படின்னா அவர் சொன்ன மாதிரியே அவங்க வானதியை தவிர்க்க முடியாது. அவங்க தேசிய அளவில் ஒரு மகிழா இதில் பொறுப்பில் இருக்காங்க, தேசிய லெவல் பொறுப்பில் இருக்காங்க. அவங்க ஏற்கனவே சிட்டிங் எம்எல்ஏ. இப்போ அவங்கள நீங்கள் வந்து தூக்கி விட்டுட்டு இன்னொருத்தரை கொண்டு வர முடியாது. அப்போ அப்படிங்கும்போது நீங்கள் முதல்லையே வந்து ஃபைட் பண்ணி நீங்கள் கோயம்புத்தூரில் ஒரு சீட்டை வாங்கியிருக்கணும். நீங்கள் அதெல்லாம் வாங்காமல் எல்லாமே பேசி பல முறை பேச்சுவார்த்தை நடத்தி எல்லாம் ஒத்துக்கிட்டு எல்லாம் கையெழுத்து போட்டு வேட்பாளர்களை அறிவித்து அவர் பிரச்சாரம் போனதுக்கு அப்புறம் முழு பொறுப்பும் இப்ப திரு நயினா நாகேந்திரன் தானே இருக்கு. திரு நயினா நாகேந்திரன் பாஜகவுக்கு சாதகமான தொகுதிகளை கேட்டு பெறல திரு எடப்பாடி பழனிசாமி கிட்ட, அப்படிதானே கொண்டு வந்து நிறுத்துறார் திரு அண்ணாமலை. தான் போட்டிடுறாரா இல்லையாங்கிறது இரண்டாவது. ஆனா அதிருப்தி இருக்கு. நீங்க ஏன் வந்து ஊட்டியை கொடுத்தீங்க அப்படின்னு இந்த பக்கம் பிரச்சனை, ஏன் பழனியை தரலைன்னா அந்த பக்கம் பிரச்சனை, இந்த மாதிரியான சிக்கல் நிலவிட்டு தானே இருக்கு. நிலவிட்டு தான் இருக்கு. ஆனா இதுல வந்து அப்படியே வந்து ஒரு திரு நயினா நாகேந்திரன் எழுதி கொடுத்துறத அப்படியே டெல்லி மேலிடம் வந்து ஏத்துக்கிட்டு போயிருன்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. அது நிச்சயமா வந்து தீர்மானிக்கக்கூடியது திரு இபிஎஸ் தானே, டெல்லி மேலிடமா தொகுதிகளை தீர்மானிக்கக்கூடியது திரு. தொகுதிகள் தீர்மானிக்கிறதுல எது வேணும்ன்றதுல ஏதாவது ஒன்று இருக்குல்ல. சாத்தூர் எப்படி வாங்கினாரு அவர் தொகுதி? பண்ண நீ அதை முதலே அதான் கேட்டேன் நான். 2 பேரும் வந்து எப்படி அந்த தொகுதியை வாங்கினாங்க, வானதி அவர்களும் இவரும் எப்படி வாங்கினாங்க? அப்போ முன்கூட்டியே அவங்களுக்கு தேவையானதை மாறணும்னு முடிவு பண்ணி அதை வாங்கி அந்த வேலையை ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ அதை முன்கூட்டியே செய்ய முடியுது. அப்போ அந்த தொகுதியை விட்டு கொடுக்குறாருல்ல அவர். அப்போ அது மாதிரி வந்து நீங்கள் முன்னாடியே பேசி ஓரளவுக்கு இதை பண்ணியிருப்பாங்க. ரெண்டாவது இன்னொன்று வந்து ஒரு விமர்சனமாக வைக்கப்படுது. யாராக இருந்தாலும் நீங்கள் எந்த கட்சியாக இருந்தாலும் ஒரு எம்எல்ஏ ஒரு தலைமையால் மாற்றினா பரவாயில்ல. தலைமை வந்து இல்லை நீங்கள் இந்த தடவை உங்களுக்கு இந்த சீட்டில் கூட்டணிக்கு போயிடுச்சு, நீங்கள் வேறு தொகுதிக்கு போனால் பரவாயில்ல. அவர்களாகவே விருப்பப்பட்ட இன்னொரு தொகுதிக்கு மாறினா அதை வந்து ஆன்டி இன்கம்பன்சியை தவிர்க்கிறதுக்காக தப்பிச்சு போறாங்க அப்படின்ற பார்வையும் வருது. சார், நீங்க எந்த தொகுதியில் போட்டியிட முதல்ல நீங்க போட்டியிட விரும்புறீங்களா அப்படின்னா எந்த தொகுதியில் போட்டியிட விரும்புகிறீர்கள் அப்படின்னு திரு நயினா நாகேந்திரன் திரு அண்ணாமலையோடு பேச்சுவார்த்தை நடத்தி அவர் விருப்பத்தை திரு எடப்பாடி பழனிசாமியிடம் கொண்டு போய் அந்த தொகுதியை பெற்றுக் கொடுத்திருந்தால் இவ்வளவு தூரம் அவர் வந்து தன்னுடைய முடிவில் ஒரு நிலைப்பாடு எடுக்காம கடந்து போகணும்னு நினைச்சிருப்பாரா? இந்த உரையாடல் நடந்திருந்தா அது அவர் தவிர்க்க நினைப்பாரா? இல்ல, அவர் வந்து நிற்க விருப்பம் இல்லைன்னு முதல்ல இருந்தே சொல்லிட்டாரு. சரி, அப்ப அதற்கான தேவை இல்ல. இப்ப திரும்ப மேலிடம் சொல்லுது நில்லுங்க, இப்ப போய் நயினார் போய் நீங்க நில்லுங்கன்னு திரும்ப கேட்க மாட்டாரு. ஏன்னா அவர் முடிவு பண்ணி சீட்டை பிக்ஸ் பண்ணி எல்லாம் அவர் தான் முடிவு பண்ணிட்டாரு. அப்படி இருக்கப்போ வந்து மேலிடம் சொல்லும் போது மேலிடத்துல என்ன நெருக்கடின்னு தெரியல. இப்ப இது மாதிரி ஒரு ஏதாவது ஐபி ரிப்போர்ட்டா இல்ல இது மாதிரியான சோசியல் மீடியாக்களுடைய தாக்கமா இல்ல இங்க வேற சில அப்புறம் முடிவுகள் மாறும் போது இப்ப தேவைப்படுது. இப்ப அப்ப அவர் வந்து அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கான முயற்சி கூட அவர் பண்ணலாம். ஓகே, கணேசன் குறுக்கிட்டீங்களே திரு இதயா பேசும்போது. இந்த மாநில கட்சிகள் திமுகவும் அதிமுகவுக்கு தான் போட்டின்னு பலமுறை சொல்லியிருக்கிறோம். ஆனால் மாநில கட்சி வந்து சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல், உள்ளாட்சி தேர்தல் இந்த மூணையுமே அந்த மாநில தலைமையகத்திலே பேசி முடிவெடுத்துருவாங்க. ஆனால் தேசிய கட்சிகளான காங்கிரஸும் பாஜகவும் டெல்லியில் தான் முடிவெடுப்பாங்க. நாடாளுமன்ற தேர்தலையும் சட்டமன்ற தேர்தலையும் டெல்லியில தான் முடிவெடுப்பாங்க. அது இங்கே வந்து சேர்றதுக்கு இவ்வளவு லேட் ஆகுதோ என்ன? அண்ணாமலை போட்டியிட விரும்புறீங்களா விரும்பலையா? சொல்றேன் சார். ஆனா இதே இது வந்து கம்யூனிஸ்ட் கட்சிகள் இருக்கு பாத்தீங்களா, அது சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டுக்குள்ளேயே முடிவெடுத்துருவாங்க, டெல்லி இருந்து இங்க வந்து முடிவெடுப்பாங்க. அதே மாதிரி தான் ஊரக உள்ளாட்சி தேர்தலா இருந்தாலும் காங்கிரஸும் பாஜகவும் மாநிலத்துக்குள்ளே முடிவெடுப்பாங்க. இல்ல, நீங்க கேட்ட கேள்வி நான் டெல்லியில முடிவெடுத்தாலும் பிரவீன் சக்கரவர்த்தியை மயிலாடுதுறையில நிக்க வைக்கணுமா வேண்டாமா, முடிவு யார் எடுத்தா? திமுக எடுக்குது. மாணிக்கம் தாகூருக்கு அடுத்த முறை நாங்க நீங்க கூட்டணியில் இருந்தா நிக்க வைப்பீங்களா வேண்டாமாங்கிறதுல இவங்க தரப்பு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும், திமுக தரப்பு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும். அதே மாதிரி அண்ணாமலை தரப்பு போட்டியிடணும் வேண்டாமாங்கிறதுல அதிமுக வேண்டாமான்னு ஜெயலலிதா முடிவு பண்ணாங்க. திருநாவுக்கரசு போட்டியிடலாமா வேண்டாமான்னு ஜெயலலிதா முடிவு பண்ணாங்க. திமுக இவ்வளவு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிறது தான் இந்திய நாட்டினுடைய ராகுல் காந்திக்கு பிடிக்காததுனால தான்
41 சீட்டு கொடுக்கல, ரொம்ப ஊடுருவலா இருக்கிறாங்கன்றதுனால தான் இந்திய நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவருக்கே பிடிக்கல. அது இருக்கட்டும். இப்ப முடிவெடுக்க வேண்டியது இந்திய நாட்டினுடைய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்களும் திரு பியூஷ் கோயல் அவர்களும் மாநிலத்தில் இருக்கக்கூடிய திரு நயினார் நாகேந்திரன் அவர்களும் இந்த 3 பேருக்கு பிறகுதான் அதிமுகவின் பொதுச் செயலாளரே வருவாரு. எடுத்தோன்னு 4வது தலைவருக்கு போட்டு விட்டாரு. அதிமுகவோட விருப்பமா இல்லையா அண்ணாமலை போட்டின்றது? அது தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய விருப்பம், பாஜகவினுடைய விருப்பம். அதற்கும் திரு அண்ணாமலை அவர்கள் நிற்பதற்கும் அதிமுகவிற்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை. திருமதி லட்சுமி, என்ன இம்பாக்ட் தேர்தலில் திரு அண்ணாமலை போட்டியிடுகிறார் அப்படின்னா என்ன இம்பாக்ட்? திரு அண்ணாமலை தேர்தலில் போட்டியிடல, வேட்பாளர் பட்டியலில் பெயர் இல்லைன்னா என்ன இம்பாக்ட் பாஜகவுக்கு, அண்ணாமலைக்கு, கூட்டணிக்கு? பாஜகவுக்கு அண்ணாமலை மூலமாக ஒரு வெளிச்சம் கிடைக்கும். அதனால பாஜக ஜெயிச்சிரும்லாம் சொல்ல மாட்டேன். அந்த ஒரு தொகுதியில் வாக்குகளின் எண்ணிக்கை, அதாவது வாக்கு சதவீதம் அவங்களுக்கு அந்த ஒரு தொகுதியில் கொஞ்சம் கூடுதலாக இருக்கலாம். ஆனால் அவர் எந்த தொகுதின்றதை பொறுத்து தான் முடிவுகள் இருக்கும். மொடக்குறிச்சியில் இருந்தாருன்னா ஒருவேளை நம்பர்ஸ் அதிகமாக கூட கிடைக்கலாம். ஆனால் சிங்காநல்லூரில் இருந்தால் 2 பேர் இருக்காங்க. அவருக்கு அதிமுகவும் ஒர்க் பண்ணாது, டிஎம்கேவும் எதிர்த்து ஒர்க் பண்ணும். இப்போ செந்தில் பாலாஜியும் வேலுமணியும் சேர்ந்து சிங்காநல்லூரில் அவர் தோக்க வச்சுருவாங்க. ஒருவேளை வேறு ஏதாவது ஒரு தொகுதிக்கு அவர் போனார் அப்படின்னா பிஜேபிக்கு கொஞ்சம் ஓட்ஸ் கிடைக்கும். அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் அவருக்கு இந்த தேர்தலில் அவர் வெற்றி பெற்றால் தான் அவர் நிக்கிறதுல அவருக்கு லாபம் இருக்கும் அரசியல் ரீதியாக. ஒருவேளை திரு எஸ்பி வேலுமணியும் சேர்ந்து தோற்கடிப்பாங்க அப்படின்றாங்க. இந்த வார்த்தை அது இல்ல அதிமுக அந்த ஒரு வேலையை செய்யவே செய்யாது. கடந்த தேர்தலில் அவர் அந்த தொகுதியில் இருக்கும்போது அதிமுகவுக்கு எதிராக அவர் பேசின விஷயங்கள் இன்னைக்கு கூட்டணிகள் மாறுறதெல்லாம் அரசியலில் பெருசு கிடையாது. ஒவ்வொரு முறையும் கட்சிகள் மாறலாம், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஒப்பீனியன் இருக்கலாம். ஆனால் அதை ரொம்ப பர்சனலைஸ் பண்ணுறது இருக்குல்ல, நீங்கள் அரசியல் ரீதியாக பேசுறது வேறு. பட் பர்சனலைஸ் பண்ணும்போது தான் அந்த ஒரு பர்டிகுலர் பர்சனுக்கு எதிராக அது இண்டிவிஜுவலாக அது மாறிடும். அதுதான் அண்ணாமலை செய்த தவறு. இந்த முறை அவர் எந்த தொகுதியில் கண்டெஸ்ட் பண்ணாலுமே ஏடிஎம்கே அவருக்கு ஒர்க் பண்ணுவாங்களான்றது சந்தேகம் தான். ஏன்னா அதிமுகவினுடைய தலைமையை எதிர்த்து தான் போட்டியிடலைன்னா அவர் என்ன நினைக்கிறாரு, இப்போ ஒரு பெரிய பேசு பொருளாக இருக்கணும், அதுக்கப்புறம் போட்டியிடாமலே இருந்து ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி ஒரு தோல்வியை தழுவின பிறகு தனக்கு மீண்டும் அந்த பதவி, மாநில தலைமை பதவி கிடைக்கலாம் அப்படின்ற எதிர்பார்ப்பு அண்ணாமலைக்கு இருக்கிறது, அவர் சேர்ந்தவர்களுக்கும் இருக்கிறது. சோஷியல் மீடியாவில் வரக்கூடிய விஷயங்களை எல்லாத்தையும் நீங்கள் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அவர் தரப்புல இருந்து, அவர் வார் ரூம் தரப்புல இருந்து பிளான் பண்ணப்படுற விஷயங்கள் என்னன்னு நமக்கு ரொம்ப சாதாரணமாகவே புரியும். அந்த அடிப்படையில் அண்ணாமலைக்கு ஒரு பேசிக்காக ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. நான் அண்ணாமலையை குறைச்சி மதிப்பிடலை. அண்ணாமலைக்கும் தமிழ்நாட்டில் ஒரு ஃபாலோயிங் இருக்குது. அவருக்குன்னு சில தொகுதிகளில் எங்கே போனாலும் அவரால் கொஞ்சம் ஓட்டு வாங்க முடியும். ஆனால் அதை வெற்றி பெறுற அளவுக்கு இருக்குமா அப்படின்னா அது குவெஸ்டன் மார்க் தான். அந்த அடிப்படையில் பிஜேபிக்கு அண்ணாமலை மூலமாக கிடைக்கக்கூடிய அந்த வெளிச்சம் தமிழ்நாட்டில் இப்போதைக்கு தேவை. ஆனால் அதிமுக அந்த வெளிச்சத்துக்கு, அதிமுக தலைமையும் சரி, அதிமுகவில் இருக்கக்கூடியவர்களும் சரி, பிஜேபிக்கு அந்த வெளிச்சம் கிடைக்குது அண்ணாமலை மூலமாக அப்படின்ற போது அதுக்கு அவங்க ஏற்புடையதாக அவங்களுக்கு இருக்காது. இல்ல, அவர் அண்ணாமலை அவர்கள் நம்ம போட்டியிடலன்னு சொல்லிட்டாரு, ஒதுங்கிட்டாரு. ஆனா ஒவ்வொரு தரையும் அவரை கொண்டு வரது யாரு? அவர் வார் ரூம் கிடையாது, ஏதோ ஒரு தலைமை, அது தேசிய தலைமையா, மாநில தலைமையா, இல்லை இங்க இருக்க பிரஷரா, இல்லை அங்க இருக்க பிரஷரான்னு தெரியல. அவரை ஹெலிகாப்டர் கூட்டுறன்னு என்னன்றேன், அது யார்? அவராக வார் ரூமா ஏற்றிட்டு வரும்? அது கிடையாது. அப்போ ஏதோ ஒரு அவர் வேணுன்றத அவர்கள் கட்சி தான் எதிர்பார்க்குது. அப்போ அந்த கட்சி ஒன்று அவர் வேணாம், அவர் இப்போதைக்கு வேணாம்பா அப்படின்னா நம்ம ஓரம் கட்டி ஓரமாக வச்சிடலாம். அவர் அதே ஒதுங்கி தான் இருக்காரு. நீங்கள் ஒவ்வொரு முறையும் அவர் இந்த கூட்டத்தில் கலந்துக்கலாம், வீட்டுக்கு ஆள் அனுப்பியிருக்காங்க, இந்த மாதிரி வர சொல்கிறாங்க, கூட்டத்துக்கு வர சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ அதை பாஜக தலைமை தவிர்க்கணும். இல்லை அவருக்குரிய முக்கியத்துவத்தை கொடுத்து அவரை முறையாக பண்ணணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் கொஞ்ச நாளைக்கு ஓரமாக இருங்க, நாங்கள் எல்லாம் எலெக்ஷன்லாம் முடிச்சுட்டு வர்றோம். இல்லை, அவர் எனக்கு இதில் ஒரு மாறுபட்ட கருத்து இருக்குது. அவர் ஒதுங்கி இருக்கேன்னு முடிவு பண்ணிட்டார். அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, நான் எலெக்ஷன் இன்சார்ஜாக ஒர்க் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டார் ஏற்கனவே. அதற்கு பிறகு ஒதுங்கி இருக்கேன்னு முடிவு பண்ணிட்டார். ஆனால் எல்லாம் தோக்குற தொகுதியாக வாங்கிட்டு வந்துட்டோம், தொகுதி அலோகேஷன் சரியில்லை, நான் தேசிய தலைமைக்கு எழுதி சொல்லியிருக்கேன், நான் இதை பற்றி பேசியிருக்கேன். எதுக்கு சொல்லணும்? இல்லை, கருத்தையே சொல்லக்கூடாதா? கருத்து அதாவது கட்சியில இருப்பார்ல, கட்சியில இருக்கக்கூடியவர் நீங்க நான் ஒர்க் பண்ண மாட்டேன், இந்த முறை என்னால முடியாதுன்னு ஒதுங்கி இருக்கீங்க. நயினா நாகேந்திரனை வச்சு நீங்க கூட்டணி சமரசம் பேசுனீங்க. அதாவது இன்னைக்கு நயினா நாகேந்திரனால பாஜகவுக்கு லாபம் இல்லைன்னு சொல்லக்கூடிய இடத்துல இல்ல. கடந்த தேர்தல்ல ரயில்ல கிட்டத்தட்ட 4 கோடி ரூபாய் பிடிபட்டது, இன்கம் டாக்ஸ் ரயில். அந்த காசு நயினார் நாகேந்திரனுடையது, அண்ணாமலையினுடைய. அது அவர் அப்படிதான் செய்திகள் வெளியே வந்தது.
அண்ணாமலையினுடைய இன்வால்மெண்ட்னால தான் இந்த 4 crores வந்து பிடிப்பட்டது அப்படின்றது தான் வெளிவந்தது. இப்போது கட்சிக்குள்ளேயே பிஜேபிக்குள்ளேயே இங்கே இருக்க ஒவ்வொரு பவர் சென்டர்ஸ்க்கும் இடையில கருத்து வேறுபாடுகள் நிறைய இருக்கிறது. அதை தாண்டி அண்ணாமலைக்கு அதிமுகவோடும் நிறைய சிக்கல்கள். ஏன்னா போன எலெக்ஷன்ல எடப்பாடி பழனிசாமியை மட்டும்தான் எதிர்த்து பேசினாரு. இந்த முறையும் அவருக்கு ஏடிஎம்கேவோட கூட்டணின்றதுல அண்ணாமலைக்கு விருப்பம் இல்லை. ஓகே திரு, இதை என்ன இம்பாக்ட், அவர் போட்டியிட்டா என்ன இம்பாக்ட், போட்டியிடலைன்னா என்ன தாக்கம்? இல்லை மேடம் சொன்ன மாதிரி தான், அதில் வந்து எதுவும் ஒன்றும் இல்லை. அது வந்து அவர் போட்டியிட்டாருன்னா அதுக்கு ஒரு வெளிச்சம் கிடைக்கும், அது ஒரு பேசும் பொருளாக இருக்கும். அதான் நான் சொன்னேன் ஏற்கனவே, அவர் போட்டியிட்டால் தான் நாங்கள் வந்து சில பேர் நாங்கள் ஓட்டு போடவே போவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சில பேர் அது வந்து அது ஒரு அண்ணாமலைக்காக நீங்கள் பிஜேபியை புறக்கணிக்க கூடாதுன்னு அதில் எதிர்வினைகள்லாம் வேறு இருக்குது. இந்த மாதிரி சோசியல் மீடியாவில் பார்த்து வச்சு சொல்கிறேன். அவருக்கு போகும்போது நீங்கள் பார்க்குறீங்க, எல்லா கூட்டங்களில் போகும்போது அவருக்கு ஒரு கைத்தட்டல், அவருக்கு ஒரு அதிகப்படியாக இருக்குது. ஸோ அவர் நின்னார்னா அதுக்கு ஒரு நிச்சயமாக அது ஒரு அந்த பிஜேபிக்கு நல்லது தான் அது. ஆனால் அதை பிஜேபி வந்து அது மேடம் சொன்ன மாதிரி ஜெயிக்கிற அளவுக்கு இருக்குமான்றலாம் எனக்கு சந்தேகம். ஏன்னா பார்லிமெண்ட்டில் அவரால் ஜெயிக்க முடியல. பட் இப்போ ஓரளவுக்கு கோயம்புத்தூர் ஒரு தொகுதியை எடுத்தால் அதிமுகவும் இணைந்து செயல்படும் வாக்குகளை இழுக்கிற அந்த கவர்ச்சி இருக்குல்ல திரு அண்ணாமலைக்கு? இல்லை கண்டிப்பாக இருக்குது, அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. வாக்குகளுக்கு வந்து இழுக்கிற அளவுக்கு அவருக்கு இருக்குது. அவர் எந்த தொகுதிக்கு போனாலும் இந்த ஓரளவுக்கு அவருக்குன்ற தனிப்பட்ட செல்வாக்கு, கட்சியை தாண்டியும் அவருக்கு ஒரு செல்வாக்கு, ஒரு இதை வச்சிருக்காரு. அது பிஜேபி இணைந்த வாக்கு தான். ஆனாலும் வந்து அது வேறு சில வேட்பாளர்களுக்கு போகாமல் ஒரு சலிப்போட போகிறத விட இவர்கிட்ட போகும்போது ஒரு ஆர்வமாக அந்த வாக்குகள் போகும். ஆனால் அது வந்து தலைமை வந்து ஏன் இந்த முன்கூட்டி இது முடிவெடுக்காமல் கடைசி நேரங்களில் இந்த குழப்பம் ஏன்றதான் எனக்கு புரியல. ஓகே திரு ஷபீர், விரும்பிய தொகுதிகளை வாங்கலை அப்படின்றது திரு அண்ணாமலையின் குற்றச்சாட்டு மட்டுமல்ல, பாஜக தொண்டர்களும் நிர்வாகிகளும் சில இடங்களில் ஆர்ப்பாட்டம் நடத்தினதையும் பார்க்குறோம். திரு நைனா நாகேந்திரனால இந்த தேர்தல் பேரத்தை ரொம்ப வலிமையாக செய்ய முடியல ஏடிஎம்கே கிட்ட அப்படின்ற ஒரு ப்ரொஜெக்ஷனை உண்டாக்க முயற்சிக்கிறாரா திரு அண்ணாமலை? இல்லை, தொடர்ச்சியாக நீங்கள் அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் அவர் மாநில தலைவராக இருக்கும்போது கூட இருந்த மற்ற தலைவர்கள், அவர் யாரெல்லாம் அவருக்கு சேலஞ்சராக இருக்கிறார்களோ, யாரெல்லாம் அவருக்கு போட்டியாக இருக்கிறாங்களோ எல்லோரையும் ஏதோ ஒரு வகையில் ஒரு நெருக்கடிக்குள்ளாக்கிட்டாரு. நீங்கள் ரொம்ப வெளிப்படையாகவே டெல்லிக்கு போய் இங்கே இருக்கக்கூடிய பல மாநிலத்தில் இருக்கக்கூடிய பாஜக தலைவர்கள் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. இந்த மாதிரி வார் ரூம் அப்படின்னு ஒன்று வச்சுக்கிட்டு எங்களை வந்து ரொம்ப அவதூறாக அவங்க பேசுகிறாங்க, எங்களை கேரக்டர் அசாசினேட் பண்ணுறாங்க, எங்களை டிஃபேம் பண்ணுறாங்க அப்படின்ற புகார் யார் சொல்கிறாங்க? இங்கே இருக்கக்கூடிய தலைவர்களே போய் சொல்கிறாங்க. அப்போ இதெல்லாம் தெரிந்ததுக்கு பிறகு அவரே சொல்கிறாரு, என்னை மாற்றணுன்னா டெல்லிக்கு போய் மாற்றுங்க, என்னை மாற்றணுன்னா நீங்கள் டெல்லிக்கு போய் மாற்றுங்கன்னாங்க. ஃபைனலாக ஒன் டே மாற்றிட்டாங்க. அதை அவரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். தவிர்க்கவே முடியல பாஜக. இல்லை, நீங்கள் தவிர்க்க முடியல அப்படி இல்லை. அவரை சுற்றி அவர் மாநில தலைவராக இருக்கும்போதும் சரி, அதே மாதிரி அவர் மாநில தலைவர் பதவியிலேருந்து வந்ததுக்கு பிறகும் சரி, அவரை சுற்றியே பல விஷயங்கள் நடக்கணும் அப்படின்ற ஒரு கட்டமைப்பை அவர் தொடர்ந்து உருவாக்கி கொண்டே இருக்கிறார். அவர் செய்தியில எப்படியாச்சும் இருந்துடணும், ஹெட்லைன்ஸ்ல எப்படியாச்சும் இருக்கணும், அவர் செய்தியில இருக்கணும்னு நினைக்கிறாரா, பாஜக செய்திகள் இருக்கணும்னு நினைக்கிறார்? அவர் செய்தியில இருக்கணும். நீங்க பாஜக அப்படின்ற ஒரு தனிப்பட்ட பாஜகவை வளர்க்கிறேன் அப்படின்ற அவர் செய்தியில இருக்கணும் அப்படின்றதுல அவர் ரொம்ப தெளிவாக இருக்கிறார். அதை ஒட்டி என்னென்ன பண்ணுமோ அதெல்லாம் பண்றாரு. நீங்க கடந்த முறைக்கும் இந்த முறைக்கும் இருக்க வித்தியாசம் என்னன்னா, கடந்த முறை வந்து அண்ணாமலை வாஸ் இன் a position to decide. அவரால் முடிவுகளை எடுக்கக்கூடிய அதிகாரம் செலுத்தக்கூடிய ஒரு இடத்துல இருந்தாரு. இன்னைக்கு அவரால் அதே அதிகாரத்தை செலுத்த முடியாது. அவருக்காக பல பேர் பேச வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு அவர் தள்ளப்பட்டிருக்கிறார் அப்படின்னும் போது அவரால் அதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியல. ஒரு பர்சனலா வந்து அண்ணாமலைக்கு ஆதரவாக நின்றவர்களை, அண்ணாமலைக்கு அதே மாதிரி அண்ணாமலை கூட வந்து அவர் போட்டியாளராக நினைச்ச பல பேரை வந்து அவர் காலி பண்ணியிருக்காரு. இன்னைக்கு எல்லாரும் சேர்ந்து அவரை காலி பண்றாங்களா, நெருக்கிறாங்களா அப்படின்ற அந்த கேள்வியும் இருக்கு. நீங்க அடிப்படையில ஒரே ஒரு கேள்விதான், கோயம்புத்தூர்ல அண்ணாமலை இருக்காரு, அண்ணாமலைக்கு கூடுதலாக ஒரு இடம் கொடுக்க வேண்டும் அப்படின்னு அதிமுகவுக்கு தோணு இருக்கணுமா இல்லையா? பாஜக கேட்டு வாங்க வேண்டும் அப்படின்ற எண்ணம் இருந்திருக்குமா வேண்டாமா? ஏன் அதிமுகவுக்கு? எக்ஸாக்ட்லி மை பாயிண்ட். ரெண்டு பேருக்கும் தோணல. அதனால இது ஒரு ஃபிக்ஸ்ட் மேட்ச், அண்ணாமலையை ஓரம் கட்டணும் அப்படின்னு ஒரு முடிவுல இரவோ நாளை இரவோ வந்துருன்றாங்க. பாப்போம். பேசிட்டு நன்றி. நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைத்து நேர்பட பேச நிறைய பேர் அது கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதான கூட்டப்பட்டு